ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. அதாவது டோரில் வந்து நமக்கு வந்து பெயிண்ட்டு வந்து அந்த பிடிக்கு கீழே எல்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு அதாவது லைட்டாக இருந்தால் நம்ம ஏதாவது பார்டர் மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஆனால் இது வந்து டோரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% மேலே சென்டர் வரைக்கும் நமக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது பார்க்கறதுக்கு நல்லா இல்லாட்டதுனால டோருக்கு மட்டும் நம்ம வந்து பெயிண்ட் வந்து மேலே ஒரு கோட் வந்து பண்ணுறோம். அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இடத்துல இருக்கிற அந்த பிடி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம் ஹேண்டில். அது வந்து ரிமூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதில் வந்து சின்ன பிளாஸ்டிக்கில் தான் லாக் இருக்கும், ப்ரெஸ்ஸிங் லாக்கு. அந்த லாக்கு ஒரு வேளை நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து நமக்கு வந்து அது வந்து லாக் ஆகாது. திருப்பி நம்ம ஃபெவிக்விக் ஏதாவது வச்சு ஒட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிடி அந்த நம்ம கழட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட்டு ஒர்க் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறத வந்து மேலே வந்து நம்ம கொஞ்சம் ரஃப்பான ஒரு ரேக்கு, அதாவது பட்டி பிளேடு யூஸ் பண்ணுறத விட ஒரு 120 அந்த மாதிரி வந்து சாண்ட் பேப்பர் நம்ம வந்து மேலே ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறப்போ அதிகமாக போயிருக்கிறத வந்து நம்ம வந்து சுரண்டி எடுத்துடலாம். அதுக்கு மேலே ஃபுல்லாக எடுத்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது 220 இல்லைனா 180 அந்த மாதிரி வந்து ரொம்ப நைஸான சாண்ட் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே போனது வந்து நமக்கு வந்து தெரியாது. அந்த கோடு இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒயிட் கலரு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒருவேளை ஸ்ப்ரே பெயிண்ட்டு நம்ம நார்மலாக வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சேம் ரெட்டுக்கு மேலே நம்ம ரெட் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 கோட் அடித்தா தான் அந்த அதுக்கு இப்போ கீழே ரேக்குக்கு மேலே இருக்கிற அந்த ஒயிட்டு வந்து மறையும். இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து ஒயிட் தெரியும். இது நம்ம கடையில் வாங்கி ஸ்ட்ரெயிட்டாக கன்று மூலிமா நம்ம பண்ணுற பெயிண்ட்டாக இருந்தால் அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து க்ளோஸ் ஆகும், நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு வேளை ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே உள்ள ஆப்போசிட் கலர் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும். இல்லை ரெட்டு தான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 கோட்டிங் அடித்தா தான் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம இப்போ வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிற பெயிண்ட் வந்து கிரிம்சன் கலரு, ரெட்டும் ஒரு கொஞ்சம் பிளாக்கும் மிக்ஸ் ஆனால் அந்த மாதிரி கலர் கிடைக்கும். இல்லை நான் ஒரு வேளை ரெட்டு வாங்கிட்டேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கிரிம்சன் கலர்ன்றது வந்துடும். நீட்டாக கழுவி நம்ம மேலே வந்து தொடச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒருவேளை ஸ்ப்ரே பெயிண்ட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டின்னு வாங்கிட்டு நம்ம 2 கோட் அடித்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நல்லா ஒரு லுக்கு கிடைக்கும் நமக்கு.
கிட்டத்தட்ட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம அதோட ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் பண்ணலாம். ஹேண்டில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஸ்டார் ரைட்டிங் ஸ்டிக்கர் மேலே நமக்கு வந்து புது ஸ்டிக்கர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸ்டிக்கர் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு புது ஃப்ரிட்ஜ் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.